Hello friends, welcome to Fantasy with Tamil YouTube channel. நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கரேபியன் பிரைம் லீக்ல நடக்க இருக்கிற 27வது மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கயானா அமேசியன் வாரியர்ஸுக்கும் அண்ட் பார்படா ராயல்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 26ஆம் தேதி நடக்கிறதுக்கு. டைமிங் இயர்லி மார்னிங் 4:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுங்க. வெனுவை பொறுத்த வரைக்கும் கயானா தான் நடக்கிறதுக்கு. ஸோ கயானா வந்து ஆல்ரெடி 4 மேட்ச் வரைக்கும் ப்ளே பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த மேட்சும் வந்து கயானா வந்து நடக்கிறதுக்கு. ஓகே, இந்த கயானா பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஸ்பின்னர்ஸ் ரொம்ப டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டார்டிங்ல பவர் பண்ற அந்த பவர் பிளேலயே அந்த பவுல் பண்ற ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின்னர்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. இதுல அதிகபட்ச ஸ்கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 140+ அப்படின்னு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இப்போ ரீசெண்டாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஸ்கோர் 139 to 140 அப்படிங்கிற பிளஸ் ரன்லயே வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ செகண்டா பேட் பண்றாங்க, இல்ல வின் பண்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. இங்க பாருதான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்து உங்களுக்கு தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும், இல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும், சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பர் ஆப்ஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ரெண்டு டீம்ல இருக்க பிளேயிங் லெவல்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்க. டிஸ்கஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, பாருதா வெளியூர் வந்து பார்ப்போம். வெனுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 48 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 21 மேட்சும், பேட் செகண்டா பண்ணவங்க 26 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் 149 அப்படிங்கறத அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 226, லோவர் ஸ்கோர் 79க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததா ஹெட்வர்ட் ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 22 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதில் பார்படா ராயல்ஸ் 8 மேட்சும், கயானா அமேசியன் வாரியர்ஸ் 16 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் கயானா அமேசியன் வாரியர்ஸ் தான் ரொம்ப ஆப்பரேட்ல வந்திருக்காங்க வின்னிங் பொசிஷன்ல. ஓகே, பார்த்ததா நீங்களும் நம்ம குபேர ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல பிளே பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப பெஸ்டான ஆப்பா இருக்கும். இதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபாயில இருந்து ஒரு 100 ரூபா வரையும் டிஃபரன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஸோ குபேரா அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸ்மால் லீக்ல வந்து பிளே பண்றதுக்கு பெஸ்ட் ஆப். இன்னொரு பெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டியோ. குபேரா பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல 100க்கு ஒரு 75% 80% வரைக்கும் குபேரான எடுத்துக்கிட்டா டியோ அப்படிங்கிற ஆப்ஷன் தான் வந்து யூஸ் பண்றாங்க. டியோனா பெருசா ஒன்றும் கிடையாது. அவங்களே கொடுக்குற 5 பிளேயர் வந்து எனி 1 பிளேயரை நம்ம பிக் பண்ணி பிளே பண்ணணும். அந்த பிளேயர் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் ஆப்ஷன் கொடுக்க தேவையில்ல, பேஸ்கெட் ஆப்ஷன் கொடுக்க தேவையில்ல, ஒரு டீமை மேக் பண்ணணும் அவசியம் எதுவுமே கிடையாது. அவங்க கொடுக்குற பிளேயர்ல இருந்து பிக் 1 பிளேயர் வின் மோர் மணி அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நம்ம வந்து பிளே பண்ண போறோம். 5 பிளேயர் நம்ம ஒரு பிளேயரை வந்து பிக் பண்ணியிருக்கோம். நம்ம மோத போற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் கூட தான் நம்ம வந்து பிளே பண்ண போறோம். ஒரு 10 பேர் 20 பேர் 100 பேர் பேர்ல நம்ம மோத போறது கிடையாது. ஒரே ஒருத்தரோட தான் நம்ம வந்து பிளே பண்ண போறோம். நம்ம ஆப்னண்ட் ஒருத்தர் மட்டும்தான், ஒரே ஒரு பிளேயர் தான் நம்ம பிக் பண்ண போறோம். இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன பாத்தீங்கன்னா ஆப்பனண்ட் யாரை பிக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஆப்பனண்ட் யாரை நம்ம பிக் பண்ணியிருக்காரு, அந்த பிளேயர் எதுக்கு பிளஸ்ஸா இருக்கு, என்ன பிளஸ் இருக்கு, என்ன மைனஸ் இருக்கு, பேட்டிங்ல எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு, பவுலிங் ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆப்போசிட்டா யாரை போட்டா வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்மளால கணிக்க முடியும். கணிச்சு நம்மளால பிளே பண்ண முடியும். ஸோ இந்த டியோவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த டியோ நாங்க யாரை ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன் வந்து நாங்களும் உங்களுக்கு டெலிகிராம்ல வந்து கொடுக்குறோம். சரி, அதே ஆப்ஷன் ட்ரை பண்ணுவாங்க, தாராளமா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல டியோ பொறுத்த வரைக்கும் இன்னொரு எக்ஸ்ட்ரா என்ன பாத்தீங்கன்னா டியோ ப்ரோ அப்படிங்கிற ஒரு அப்கிரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டியோல அவங்க கொடுக்குற 5 பிளேயர்ல இருந்து எனி 1 பிளேயரை வந்து நம்ம பிக் பண்ணணும். அதே டியோ ப்ரோல அவங்க 10 பிளேயர் வந்து கொடுத்துருப்பாங்க. 10 பிளேயர்ல 2 பிளேயர் வந்து நம்ம பிக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் ஒரு 5 பேர் இருக்காங்க, இன்னொரு ஆப்ஷன்ல 5 பேர் இந்த மாதிரி இருப்பாங்க.
ரெண்டுலயுமே நம்ம டபுள் ஆப்ஷன் பிக்கிங் கூட பிக் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு இதுல பந்து போடுறவங்களே ஒரு இது டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ், இல்ல ஒரு இதுல பேட் பண்றாங்க ஆப்ஷன், இன்னொரு டபுள் ஆப்ஷன், இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஆப்னன்ட் யாரை பிக் பண்றாங்கன்னு இதுலயும் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா ஆப்னன்ட் நமக்கு யாரும் தெரியாம நம்ம ஒரு டீமை கிரியேட் பண்ணி பிளே பண்றது கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கும். ஆப்னன்ட் யாரு நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிளேயருக்கு எதுக்கு சப்போர்ட்டிங்கா இருக்காரு நம்ம ஒரு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பிளே பண்றது ரொம்பவே ஒரு பெஸ்டான ஆப்ஷனா வந்து இருக்கும். மறக்காம நம்ம குபேர ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, பார்த்ததா ரெண்டு டீமோட பாசிட்டிவ் பிளேயிங் உள்ள யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். பேர்படா ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் குயின்டன் டீகாக் அண்ட் கார்ன்வால் இவங்க ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. குயின்டன் டீகாக் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து இருக்காரு. அடுத்ததா அலயன், அட்னாஸ், ரோமன் பவுல், டேவிட் மில்லர், ஜான்சன் ஹோல்டர், மகாராஜ், மகேஷ் தீக்ஷனா, நவீன் உலக் அண்ட் ஒபேக் மெக்காய். ஸோ நவீன் உலக் இந்த மேட்ச் பிளே பண்ணுவாரா அப்படிங்கிற டவுட். நவீன் உலக் இந்த மேட்ச்ல இல்லைன்னா இந்த இடத்துல நியாம் யங் தான் வந்து இருப்பாரு. ஓகே, பார்த்ததா கயனா அமேசன் வாரியர்ஸோட ஒரு பாசிட்டிவ் பிளேயர்களை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரிபர், ஆசம் கான் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஆசம் கான் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து இருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் தான் பிளே பண்ணாரு. லாஸ்ட் மேட்ச் பிளே பண்ணாலும் ரொம்ப சூப்பரான கான்ட்ரிபியூட் வந்து பண்ணியிருந்தாரு. சாஹிப், சிம்ரன் ஹெட்மயர், மொயின் அலி, ரொமரேஸ் செஃபர்ட், கேமு பவுல், குடிசேக் மோதி, பிரிட்டோரியஸ், இம்ரான் தாகிர் அண்ட் சமர் ஜோசப் இவங்க தான் கயானா அமேசன் வாரியர்ஸோட ஒரு பாசிட்டிவ் பிளேயிங் ஆப்ஷன் வந்து இருக்காங்க. ரெண்டு டீமோட டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரும் உங்க பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். பேர்படா ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் குயின்டன் டீகாக், கார்ன்வால் அண்ட் ஜான்சன் ஹோல்டர் இவங்க மூணு பேரும் டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. குயின்டன் டீகாக் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காருங்க. ஸோ இந்த மேட்ச் இவர் விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய 20+ இருந்து ஒரு 25+ பாயிண்ட் கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம ஆவரேஜ் எப்போதும் கணக்கு வைக்கிற மாதிரி ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் விக்கெட் கீப்பிங் மூலமா ஸ்டெம்ப் அவுட் ரன் அவுட் பண்றதா இருக்கட்டும், ஸ்டெம்பிட் பண்றதா இருக்கட்டும், இல்ல கேட்ச் சும்மா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸா இருக்கட்டும், சேர்த்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிரும். அண்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4. ஸோ இவர் பேட்டிங் ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 24+ ஃபேண்டசி பாயிண்ட் இவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் பேட்டிங் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் இவற்றிருந்து நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 25ங்கும் போது ஓவராலா ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குயின்டன் டீகாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் வெனுல. அடுத்ததா கார்ன்வால். ஸோ கார்ன்வாலை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் வரையும் பவுல் பண்றாருங்க. இந்த மேட்ச் இவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்ணுவாங்க, தாராளமா இவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணுவேன். காரணம் 4 ஓவருமே பவுல் பண்றாரு. ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால ஒரு 2 விக்கெட் வரையும் இவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல இவருக்கு நம்ம ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் 2 விக்கெட் 50+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 70ல இருந்து ஒரு 75+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம இவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். சப்போஸ் 2 விக்கெட் எடுக்கல, போத் இன்னிங்ஸ் எடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு, ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4, பேட்டிங் ஆர்டர்ல கிடைக்கக்கூடிய ஒரு 15, ஓவராலா ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஜான்சன் ஹோல்டர். ஸோ ஜான்சன் ஹோல்டரை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸும் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. போத் இன்னிங்ஸ் வந்து 1 விக்கெட் அப்படிங்கிற எடுக்கிற ஆப்ஷன் வந்து இவர்கிட்ட இருக்கு. அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். 1 விக்கெட் ஒரு 25, டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4, ஓவராலா ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்ததா ஆசம் கான், மொயின் அலி, ரொமேரியஸ் செஃபர்ட் அண்ட் கேமு பவுல். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. ஆசம் கான் லாஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா நாக்கு வந்து பிளே பண்ணியிருந்தாரு. இந்த மேட்ச் இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட், ஸோ ஓவராலா ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட் வச்சுக்கோமே, ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் விக்கெட் கீப்பிங் மூலயமா ஒரு 20, டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4, ஸோ ஓவராலா ஒரு 40ல இருந்து ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஆசம் கானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ் இருக்காரு. போத் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்ணுவாங்க, தாராளமா இவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பர் ஆப்ஷன் வந்து இருக்கும். மொயின் அலி போத் இன்னிங்ஸுமே ஒரு இம்பார்ட்டன்ட். இந்த மேட்ச் ஒரு ஃபேண்டசி வேல்யூ நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. போத் இன்னிங்ஸுமே ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் பேட்டிங்ல இருந்து ஒரு 25+ வந்து ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து
இருக்கு. ரொமரேஸ் எஃபர்ட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படிங்கன்னா மஸ்ட் ட்ரை. செகண்ட் பவுல் பண்றாரு ஒரு 50-50 ஆப்ஷன் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு இவருக்கு நம்ம ஒரு 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் கூட எதிர்பார்க்கலாம். காரணம் டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு. ஸோ டெத் ஓவர்ல பவுல் பண்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. செகண்டா பவுல் பண்றாருன்னா ஒரு 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இவருக்கு நம்ம ஒரு 2 விக்கெட் 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அண்ட் பேட்டிங்ல இருந்து ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் ஓவராலா ஒரு 75ல இருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. அதே செகண்டா பவுல் பண்றாரு அப்படிங்கும்போது அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அப்படிங்கறத அவன் எதிர்பார்க்கலாம். கம்பல்சரி விக்கெட் ஆப்ஷன் இது நம்ம சொல்ல முடியாது. ஸோ பேட்டிங்ல இருந்து ஒரு 25 டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 ஓவராலா ஒரு 29ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத அவன் எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா இவர் ட்ரீம் டீம்ல வர வாய்ப்பு இருக்கு. ஒரு விக்கெட் ஆப்ஷன் எதுவும் எடுக்கலைன்னா இவர் பிக் பண்றது ஒரு ரிஸ்க் ஆப்ஷனா போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. கேமு பவுல். ஸோ கேமு பவுலை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த போத் இன்னிங்ஸ்ல ஒரு எப்போ சொல்லுவேன். காரணம் அப்படி பேட் பண்ணாருன்னா இவருக்கு நம்ம ஒரு 15+ ஃபேண்டசில இருந்து 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஒரு விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, பாரத 50-50 ஆப்ஷன்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். பேப்லர் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ரோமன் பவுல், டேவிட் மில்லர். ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒரே ஆப்ஷன் தான் பேட்டிங். ஸோ அந்த பேட்டிங்ல இருந்து மட்டும் மினிமம் ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் இவங்க எடுக்கணும். ஒரு 35+ ரன் எடுத்தாங்கன்னா ஒரு 40ங்கிறது ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டீம் டீம்ல ஈஸியா வரதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் ரோமன் பவுல் ஃபர்ஸ்ட் பேட் மஸ்ட் ட்ரை. டேவிட் மில்லர் செகண்ட் பேட் மஸ்ட் ட்ரை. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் தான் இவங்களுக்கு வந்து இருக்கு. ரோமன் பவுல் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. காரணம் அவரோட பேட்டிங் டாப் ஆர்டர்ல ஒரு 4 விக்கெட் விழுந்துட்டாலும் இவர் பேட்டிங் வர மாட்டாரு. ஒரு 6th டவுன் ஒரு 7th டவுன் தான் பேட்டிங் வருவாரு. அப்படி பேட்டிங் வரும்போது கடைசி அந்த 5 ஓவர் பேட் பண்றாலும் எல்லா பாலுமே 6 தான் வந்து ட்ரை பண்ணுவாரு. சிங்கிள்ஸ் அப்படின்னு யோசிக்க மாட்டாரு. கடைசியா வந்ததுக்கு அப்புறம் எல்லா பாலுமே அடிச்சாலும் 6 வந்து ட்ரை பண்ணுவாரு. 6 or 4 இந்த மாதிரி இதுக்கே வந்து ட்ரை பண்ணுவாங்கல்ல. இவர் வந்து ஈஸியா ட்ரீம் டீம்ல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ என்னோட தனிப்பட்ட கருத்து இந்த மேட்ச்ல இவருக்கு நம்ம ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாருன்னா. செகண்டா பேட் பண்ணாருன்னா ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட்லயே வந்து விக்கெட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரோமன் பவுல் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரோமன் பவுலுக்கு என்ன ஆப்ஷன் சொன்னோம் அதே ஆப்ஷன் தான் டேவிட் மில்லர். செகண்டா பேட் பண்ணாருன்னா ஒரு மஸ்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாருன்னா ஒரு 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா சிம்ரன் ஹெட்மயர் அண்ட் ரோமன் ட்ரிபல். ஸோ இவங்க 2 பேருக்கும் சேம் ஆப்ஷன் ஆல்ரெடி சொன்னோம். இவங்களுக்கு என்ன சொல்லணும் அதே தான் இந்த சைடும். சிம்ரன் ஹெட்மயர் ஃபர்ஸ்ட் பேட்னா மஸ்ட் ட்ரை. ரோமன் ட்ரிபர் செகண்ட் பேட்னா ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து பாருங்க. ரோமன் ட்ரிபர் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் பிக் பண்ணிருக்காங்க. ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்ணாதான் தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாரத லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறது டீட்டெயில் வந்து பார்ப்போம். கார்ன்வால், அலையன், நவீன் உலக் அண்ட் ஒபேக் மெக்காய். இவங்க 4 பேர் வந்து ரொம்ப லோ பர்சன்டேஜ் வந்து இருக்கிறாங்க. கார்ன்வால்ஸ் 4 ஓவர் போல் பண்றாரு. ஸோ ஒரு விக்கெட் எடுத்தாலும் ஒரு 25, பேட்டிங்ல இருந்து ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 ஓவராலா ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வரும் இவருக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல பேட்டிங்ல வந்துடுறாரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா கம்பல்சரி ஒரு ட்ரை தான் சொல்லுவேன். மஸ்ட் ட்ரை ஆப்ஷன்ல தான் வந்து இருப்பாரு கார்ன்வாலை பொறுத்த வரைக்கும். செகண்டா பவுல் பண்றாருன்னா ஒரு 50-50 ஆப்ஷன் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கார்ன்வால் ஃபர்ஸ்ட் பவுல் மஸ்ட் ட்ரை. அல்லையன் ஸோ ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்ணி பாருங்க. இவருக்கு வந்து பேட்டிங் மட்டும்தான் ஒரு ப்ளஸ்ஸா இருக்கு. வேற எந்த எக்ஸ்ட்ரா டேமேஜும் இல்லை. பவுலிங் பண்ணல. ஸோ பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரும் எதிர்பார்க்கலாம். ஸோ வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எதுவுமே இல்லை. பவுல் பண்ணாருன்னா மஸ்ட் ட்ரை. பவுல் பண்ண என்னை பொறுத்திருக்க ஒரு 50 ஆப்ஷன் தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ ரீசன்ட் வைஸ்ல ரொம்ப சூப்பரா வந்து பிளே பண்ணியிருக்காரு. இவரை ட்ரை பண்ணதான் டிஃபரன்ஸ் விக்கெட் ட்ரை பண்றவங்க தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நவீன் உலக் இந்த மேட்ச் பிளே பண்ணுவாரா இதுல லாஸ்ட் 2 மேட்ச் வரும் பிளே பண்ணல. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் பிளே பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரைக்ல வாய்ப்புகள் இருக்கு. இப்படி பிளே பண்ணனா இந்த இடத்துல நியாம் யங் வந்து வந்துருவாரு. ஸோ நவீன் உலக் என்ன அவசரம் அதே தான் நியாம் யங்குக்கும். ஸோ கடைசி அந்த டெத் ஓவர்ல போல் பண்றாரு. 19 ஓவர்ல வந்து போல் பண்ணுவாங்க. ஸோ நவீன் உலக் ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. சேம் நவீன் உலக் என்ன ஆப்ஷன் சொல்றோம் அதே நியாம் யங்குக்கும் அதே ஆப்ஷன் தான். ஸோ இந்த இடத்துல நவீன் உலக் வரல அப்படின்னா நியாம் யங்கு தான் வருவாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. டெத் ஓவர்ல பவுல் பண்றதுனால ஒரு 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். செகண்டா பவுல் பண்ணும்போது அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். அண்ட் ஒபேக் மெக்காய் ஸோ சேம் ஒபேக் மெக்காய் தான் ஃபர்ஸ்ட் பவுல்லாம் மஸ்ட் ட்ரை.
2ங்கிறது 3 விக்கெட் வரையும் விட்டுறது நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்ட் ஆஃப் பவுல் பண்ணும்போது 1 விக்கெட். ஸோ அன்எக்ஸ்பெக்டடான ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியும். கம்பல்சரி 2 விக்கெட் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது செகண்ட் ஆஃப் பவுல் பண்ணும்போது. அதே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2ங்கிறது அதிகபட்சம் 3 விக்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒபேக் மெக்காய் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. 1 or 2 டீமுக்கு கிராண்ட் லீக்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா ஆசம் கான், கீமு பவுல், ரொமரேஸ், சமர் ஜோசப். ஸோ ஆசம் கான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் போத் டிஃபரன்ஸ் விக்கெட் ட்ரை பண்றாங்க. தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. பேட்டிங்ல இருந்து ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட், விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய ஒரு 20, டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4, ஓவராலா ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பத்தி போத் ட்ரை பண்ணாலும் தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது கீமு பவுல், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட டாப் ஆர்டர்ல பேட்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த ஒரு 20+ இருந்து ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் பேட்டிங் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ 20ன்னு வச்சுட்டாலும் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 அண்ட் விக்கெட் எடுக்க மூலமா ஒரு 25, ஓவராலா ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு கீமு பவுலை பொறுத்த வரைக்கும். சமர் ஜோசப் போத் ஒரு டிஃபரன்ஸ் விக்கெட் ட்ரை பண்ண தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெனுவுல விக்கெட்டிங் ஆப்ஷன் நிறையவே இருக்குங்க. பர்டிகுலரா செகண்ட் ஆஃப் பவுல் பண்ணும்போது நிறைய விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. என்னோட பர்சனல் கருத்து போத் இன்னிங்ஸுமே இவருக்கு ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி, போத் இன்னிங்ஸுமே ஒரு 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சமர் ஜோசப் பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ அடுத்ததா ஹை பர்சன்டேஜ் சேஃபான பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். குயின்டன் டிகாக், ஜான்சன் ஹோல்டர், மகாராஜ் அண்ட் தீக்ஷனா, இவங்க 4 பேரும் ஹை பர்சன்டேஜ் வந்திருக்காங்க. குயின்டன் டிகாக் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸுமே இருக்கு ஒரு இம்பர் வந்து கொடுத்துருங்க. ஜான்சன் ஹோல்டர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது விட்டு ஒரு 2 விக்கெட், செகண்ட் ஆஃப் பவுல் பண்ணும்போது 1 விக்கெட், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியும். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த மகாராஜ் அண்ட் தீக்ஷனா. ஸோ கேசவ் மகாராஜை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பரை கொடுத்து பாருங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டாமினேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் டாப் ஆர்டர்ல விக்கெட் வந்து கொஞ்சம் ஏர்ல விழுந்துட்டாங்க, பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா இவரு ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். தீக்ஷனா செகண்ட் ஆஃப் பவுல் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதோட செகண்ட் ஆஃப் பவுல் பண்ணும்போது 2ங்கிறது 3 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். தீக்ஷனா பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஆஃப் பவுல் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை. அடுத்ததா மொயின் அலி, ரொமேரியஸ் செஃபர்ட், குர்ஷேக் மோட்டி, டேவின் பிரிட்டோரியஸ், இம்ரான் தாகிர். மொயின் அலி போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ரொமேரியஸ் செஃபர்ட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. செகண்ட் ஆஃப் பவுல் பண்றாருன்னா ஒரு 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. காரணம் டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 2 விக்கெட், அதிகபட்சம் 3 விக்கெட் எதிர்பார்க்கலாம். செகண்ட் ஆஃப் பவுல் பண்ணும்போது 1 விக்கெட், இந்த மாதிரி ஆப்ஷன் தான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்த குர்ஷேக் மோட்டி என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்மே ஒரு இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட்டிங்கா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் நல்லா டாமினேட் பண்றதுனால பவுலிங் ஆப்ஷன் இருக்காங்க. அதுல பேட்டிங் நல்லா பண்ணக்கூடியவரை டாப் ஆர்டர்ல ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இன்னிங்ஸ் ஓப்பன் கூட வந்து பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்ல லாஸ்ட் மேட்ச் குர்ஷேக் மோட்டி டாப் ஆர்டர்ல பேட்டிங் வந்து பண்ணியிருந்தாரு. பேட்டிங்லயும் ரொம்ப சூப்பரா கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாரு. அண்ட் பவுலிங்கும் ஒரு கீ ஆப்ஷன் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச் இவர் டாப் ஆர்டர்ல கூட பேட்டிங் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ பேட்டிங் வந்தாலும் வரலினாலும் போத் இன்னிங்ஸும் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு குர்ஷேக் மோட்டியை பொறுத்த வரைக்கும். டேவின் பிரிட்டோரியஸ் ஃபர்ஸ்ட் பவுல். ஸோ ரொமேரியஸ் செஃபர்ட் என்ன சொன்னா அதே ஆப்ஷன் தான். ஃபர்ஸ்ட் பவுல்ல மஸ்ட் ட்ரை, செகண்ட் பவுல்ல ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டேவின் பிரிட்டோரியஸ் அண்ட் ரொமேரியஸ் செஃபர்ட் இவங்க தான் வந்து அந்த டெத் ஓவர்ல வந்து பவுல் பண்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கும். இம்ரான் தாகிர் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட். பர்டிகுலர் செகண்ட் ஆஃப் பவுல் பண்ணும்போது இவர்கிட்ட இருந்து 2ங்கிறது 3 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். கேப்டன் வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட ரிஸ்க் ட்ரை பண்ணும்போது இவருக்கு வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சேஃபான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் 2 பேருமே நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். காரணம் விக்கெட் கீப்பிங் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த 20 டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4. ஸோ ஓவராலா 24+ ஃபேண்டசி பாயிண்ட் இவங்க பேட்டிங் ஆடுற வரதுக்கு முன்னாடியே வந்து கிடைக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு இந்த பர்டிகுலர் கனவை பொறுத்த வரைக்கும். அண்ட் பேட்டிங்ல வந்து ஒரு 15+ ஸ்கோர் அடிச்சிட்டாலும் ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் வந்துடும். விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைச்சா 24ங்கும் போது ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் போத் இன்னிங்ஸ்ல இவங்க 2 பேருக்கு நீங்க எப்ப அந்த கொடுத்து பார்க்கலாம். இல்ல எனி ஒன் பிளேயரை மட்டும் தான் நான் பிக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்மால் லீக்ல கொஞ்சம் டிகாக் ஒரு ஆப்டான பிளேயரா இருப்பாரு.
கிராண்ட் லீக்ல டிஃபரன்ஸிஃபிக்கா ட்ரை பண்றவங்க மஸ்ட் இவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேட்ச் ஒரு ஃபேண்டசி லீவ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, பார்த்துதான் கேப்டன் வைஸ் ஆப்ஷனுக்கு சேஃபான ஆப்ஷன் யாரு, ரிஸ்கான ஆப்ஷன் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். சேஃபான ஆப்ஷன் ஜான்சன் ஹோல்டர், குயின்டன் டிகாக், மொகின் அலி. இந்த பர்டிகுலர் பிளேயர்ல இருந்து எனி 2 பிளேயருக்கு கேப்டன் வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். அது ரிஸ்கா ட்ரை பண்றாங்க, கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றாங்க பட்சத்துல குடிஷாக் மோட்டி, ரொமரே செஃபர்ட், இம்ரான் தாகிர், கார்ன்வால், ஒபேக் மெக்காய், மகிஷ் தீக்ஷனா அண்ட் கேசவ் மகாராஜ். இந்த பர்டிகுலர் பிளேயர்ல இருந்து எனி 2 பிளேயருக்கு கேப்டன் வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஒரு ரிஸ்கான ஆப்ஷனா தான் இருக்கும். பட் இந்த மேட்சுக்கு ஒரு ஆக்டான பிளேயரா வந்திருப்பாங்க, இந்த வீடுக்கு ஒரு பெஸ்டான பிளேயர்ஸா வந்திருப்பாங்க. ஒரு ரிஸ்கா ட்ரை பண்ணாங்க, இவங்களுக்கு வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.